நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். எழுச்சி தமிழர் என்று தொண்டர்களால் அழைக்கப்படுகிற மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 17 அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்கிற ஒரு பிரம்மாண்டமான மாபெரும் மாநாட்டை ஒருங்கிணைச்சிருந்தாங்க. இந்த மாநாடு சரியாக மாலையில் ஒரு 3:30 மணி அந்த வாக்கில் தொடங்கியது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இந்த மாநாடு நடைபெற்றுச்சு. இந்த மாநாடு விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மாநாடு என்று அழைக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இது எப்படி ஒரு மாநாடு நடத்தக்கூடாது என்பதற்கு இந்த மாநாடு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு மாநாட்டில் என்னெல்லாம் நடைபெறக்கூடாதோ அது எல்லாமே இந்த மாநாட்டில் நடைபெற்றிருக்கு. தாவேக்காவுடைய விக்கிரவாண்டி மாநாட்டில், தாவேக்காவோட மதுரை மாநாட்டில் தாவேக்காவினர் இந்த இபி போலில் ஏறினாங்க, மரத்தில் ஏறினாங்க, ரேம்பாக்கில் தாவுனாங்க, கிரீஸ் போட்டாலும் மேலே ஏறி போனாங்க. அவங்கள ஒட்டுமொத்தமாக இன்க்ளூடிங் விசிகா உட்பட எல்லா கட்சிகளுமே தற்குறிகள் அப்படின்னு அழைச்சது. ஏன்னா தன் புத்தி இல்லாமல் பிற புத்தியும் ஏற்காம, சொல் புத்தி சுய புத்தி 2 புத்தியும் இல்லாமல் அடிப்படை கொள்கை கோட்பாடு லட்சியம் இலக்கு எதுவுமே இல்லாத ஒரு கூட்டம் தன் ரசிகனை தன் தலைவனை பார்க்க ஒரு ரசிக கூட்டம் கூடுனா என்ன ஆகும்? அது இப்படித்தான் ஆகுன்னு 50,000 சேரை உடைச்சு போட்டாங்க. திடல் முழுக்க செருப்பு, திடல் முழுக்க கட்சி துண்டு தலைவன் மேலே எறியுது, தலைவன் தூக்கி அவங்க மேலே எறியுது. இப்படி ஒரு அநாகரிகமான மாநாடு நடந்துச்சு. அவங்கள பார்த்து நம்ம தற்குறினோம். அவங்களே தற்குறினா அப்போ நாங்கள் ஏறுறா தற்குறி ப்ரோமேக்ஸ்ரா நாங்கள் என்று காட்டுவதற்கு இது அண்ணன் திருமாவளவன் நடத்திய மாநாடு தான் இந்த உளுந்தூர்பேட்டை மாநாடு. இதுக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக தற்கூரிகளின் எழுச்சி மாநாடு அப்படின்னு பேர் வச்சிருந்தா கூட பொருத்தமாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே தமிழ் தேசியம் பேசப்படலை, எழுச்சியும் பேசப்படலை, புரட்சியும் பேசப்படலை. இந்த மாநாட்டில் அதிகபட்சமாக மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் ஆற்றிய உரை அதிகபட்சம் ஒரு 13 நிமிஷம். என்ன தெரியுமா உரை? தம்பி இறங்கு, தம்பி இறங்கு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் கருப்பு சட்டை தொண்டரணி இறங்கு, இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் உட்காருப்பா, உட்காரு, அந்த இடத்துல உட்காரு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இந்த பிரமாண்டமான மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பக்கம் எதுக்குப்பா ஏற? இறங்கு இறங்கு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் இறங்காத, உட்காரு உட்காரு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இந்த உளுந்தூர்பேட்டையிலே உலகம் வியக்க நடந்து கொண்டிருக்கிறது. தொண்டரணி, கருப்பு சட்டை, உட்காரு, தம்பி உட்காரு, ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காரு, உட்காரு ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காரு, உட்காரு உட்காரு ப்ளீஸ், உட்காரு உட்காரு ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காரு, உட்காரு உட்காரு ப்ளீஸ். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிலே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. கருப்பு சட்டை, தொண்டரணி, உட்காரு உட்காரு ப்ளீஸ், இறங்கு இறங்கு ப்ளீஸ், உட்காரு உட்காரு ப்ளீஸ், இறங்கு இறங்கு ப்ளீஸ். நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா, ஐயோ ஐயோ முடியல. தம்பி அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. நான் அண்ணன் பேச போறேன், உட்காருங்க. நான் பேச போறேன், உட்காருங்க. தயவு செய்து உட்காருங்க ப்ளீஸ், ப்ளீஸ் உட்காருங்க. அவங்க நிக்கிற இடத்துல அப்படியே உட்காருங்க. மேடையில உட்காருங்க, உட்காருங்க உட்காருங்க. சொல்றதை கேளுங்க ப்ளீஸ், சொல்றதை கேளுங்க. அப்படியே உட்காருங்க, உட்காருங்க. சொல்றதை கேளுங்க ப்ளீஸ், சொல்றதை கேளுங்க. அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காரு தம்பி, உட்காருங்க. முதல்ல கரும்பு சட்டை போட்டா உட்காருங்க, உட்காருங்க. அந்த இடத்துல உட்காருங்க தம்பி. போல்றானா அப்படி இருக்கலாம், உட்காருயா, உட்காரு உட்காரு தம்பி, உட்காரு 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 தம்பி, உட்காரு உட்காரு. அப்படியே அதே இடத்துல உட்காரு, அதே இடத்துல உட்காருங்க. அப்படியே உட்காருப்பா, நீ இறங்க வேண்டாம்ப்பா, உட்காருப்பா, இறங்க வேண்டாம், உட்காருங்கிறல்ல, உட்காரு தம்பி, உட்காருப்பா தம்பி. உட்காரு உட்காரு உட்காருங்க, நான் பேசுறேன் ப்ளீஸ், உட்காருங்க. ஹலோ ஹலோ தம்பி, உட்காரு. கட் அவுட்ல இருக்கிறவங்க தயவு செய்து கட் அவுட் மேல உட்கார்ந்துருக்கோம், கீழே இறங்குங்க. இந்த லைட் மேல இருக்கிறவங்க ஷாக் அடிக்க, கீழே இறங்க. இறங்குடா முட்டாள், இறங்குடா. மேடை மேல ஏறாத, ரேம் மேல ஏறாத, படி மேல ஏறாத, ஏன் மேல ஏறாத. நான் இது வரைக்கும் மேடை மேல கட்சிக்காரன் ஏறி கேள்விப்பட்டிருக்கேன், ரேம் மேலே ஏறி தாவைக்கால பார்த்துருக்கேன். ஆனால் போடிய மேலே ஏறி முறையாக பார்த்தையா, மைக்கு பேசுகிற போடி இருக்கு பாருங்க, தலைவர்கள் பேசுகிற போடி இருக்கு இல்லையா, மைக் ஸ்டாண்டு, அது மேலே ஏறிட்டாங்க. ஒருத்தன் செல்ஃபினா முன்னாடி நிற்கிறத செல்ஃபி, ஆனால் எடுத்தாமல் செல்ஃபி பின்னாடி நிற்கிறான். அவர் மண்டையாக குறி வச்சு செல்ஃபி எடுக்கிறான்.
ஒருத்தர் கூட நிதானமாக இல்லை. எல்லாமே வஸ்துக்கள் பயன்படுத்தப்பட்ட வாஸ்துக்கள் பார்த்து வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க வஸ்து. அந்த திருச்சியிலேருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி நேற்று என்னுடைய தெரிந்த நண்பர் ஒருத்தர் பயணப்படுறாரு வால்வோ பேருந்தில். அது இந்த உளுந்தூர்பேட்டை மாநாட்டை இந்த எழுச்சி மாநாட்டை கடந்து வந்திருக்கு. வரும்போது கிட்டத்தட்ட இந்த வால்வோ பேருந்துடைய டாப் இருக்குல்லையே மேலே, அதில் ஒரு 30 பேர் ஏறிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே பயணிகள் இருக்காங்க. இது மாதிரி எல்லா பேருந்துலையும் ஏறி பயணிகளுக்கு சிரமப்படுத்தி அங்கேருந்து இங்கே தாவி, இங்கேருந்து அங்கே தாவி, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத, எந்த விதமான கட்டுப்படுத்தலும் இல்லாத, எந்த விதமான கேள்விகளும் இல்லாத ஒரு மாநாட்டை அண்ணன் திருமாவளவன் நடத்திருக்கார். இது எதுக்காக நடத்துனாரு, யாருக்காக நடத்தினாருங்கலாம் அப்புறம். இந்த மாநாட்டில் ஒரு தலைவன் 30 வருஷமாக தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாரு. அவர் ஒரு கொள்கை பேசுறார். தலித்தியம், திராவிடம், தமிழ் தேசியம் சொல்லி கலவையாக ஒரு கொள்கை வச்சிருக்காரு. ஒரு கொள்கைன்னா ஒரு கோட்பாட்டின் மீது கட்டமைக்கப்பட்டதான் கொள்கை. கிட்டத்தட்ட இது ஒரு தாவேக்காவுடைய வேற ஒரு வெர்சன் தான் விசிகான்னு நம்ம வெளிப்படையாக சொல்லலாம். இது மறைச்சு மச்சலாம் பேச ஒன்றும் இல்லை. தாவேக்காவோட வேற வெர்சன், அவ்வளோதான். இவங்க தலித்தியம் ஸ்ட்ராங்காக பேசுவாங்க, தமிழ் தேசியமும் கொஞ்சம் தொட்டுக்குவாங்க, திராவிடமும் பேசுவாங்க. அவங்க இது எதுவுமே இது எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க, மொத்தமாக எடுத்துக்குவாங்க. திராவிடம், தமிழ் தேசியம், இந்தியம், திராவிடம், தலித்தியம், அம்பேத்கரியம், பெரியாரியம், வெங்காயம் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து போட்டு அவங்க பண்ணுவாங்க. இவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. அவர் நடிகராக இருக்காரு, இவருக்கு நடிக்காமல் வந்திருக்காரு, அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. அவர் சினிமாலேருந்து வந்தார், இவர் சினிமாலேருந்து வரல. மற்றபடி தாவேக்காவும் விசிகாவும் கிட்டத்தட்ட ஒரே ஐடியாலஜி தான். ஐடியாலஜி இல்லாத ஐடியாலஜி. ஆனால் ஐடியாலஜின்னு பேசக்கூடிய, தேசிய இனங்கள் குறித்து பேசக்கூடிய, தலைவரை பற்றி பேசக்கூடிய, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று வைக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர் இந்த தொண்டர்களை, இந்த கட்சியை கட்டமைத்திருந்தார். ஒரு கட்சி தலைவருடைய கண் அசைவுக்கு அந்த கட்சிக்காரன் கட்டுப்படணும். தன்னுடைய கட்சியினரை தன் கண் அசைவிற்கு, கை அசைவிற்கு கட்டுப்படுத்துறவன் தான் தலைவன். மாநாடுனா எது மாநாடு? 5 லட்சம் பேர் திரண்டாங்க. 5 லட்சம் பேர் திரண்டாங்க. 2 லட்சம் பேர், 2 லட்சம் இருக்கைகள் திடல் நிறைஞ்சி, திடலில் 2 பக்கமும் 150 அடிக்கு ஒரு, இந்த பக்கம் 1100 அடியில் 150 அடிக்கு ஒரு பாதை விட்டுருந்தோம். 2 பாதை முழுக்க நிறைஞ்சி, வெளியே 36 கிலோமீட்டருக்கு திருச்சி மாவட்டம் மணிகண்டத்தில், திருச்சி மாவட்டம் அந்த மாநாடு நடத்தின ஜே காலேஜிலிருந்து திருச்சி கருமண்டபம் வரைக்கும் 33 கிலோமீட்டர் மூலமும் தேசிய நெடுஞ்சாலையில் டிராஃபிக் ஏற்பட்டு, இங்கே மணப்பாறை வரைக்கும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு, அந்த பக்கம் மணிகண்டன் சாலையில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு, மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், கூட்டத்திற்கு வந்த சாமானிய மக்களுக்கும், பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் ஒருத்தர் கூட்டத்தில் மயங்கி விழுந்தாருங்கிற செய்தி இல்லாமல், உறுதிமொழி எடுக்கும்போது ஒரு சின்ன குண்டூசியை கீழே போட்டால் கூட அது சத்தம் கேட்கிற அளவுக்கு பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பின் ட்ராப் சைலன்ஸில் ஒரு கட்சி தலைவன் பேசுகிற பொழுது ஆர்ப்பரிப்பு நடக்கும். ஆனால் உறுதிமொழி எடுக்கும் பொழுது, அகவணக்கம், வீரவணக்கம் செலுத்துகிற பொழுது அப்படி அமைதி காத்து 5 லட்சம் பேரை நிப்பாட்ட முடியுமா என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் முடியும். தமிழ்நாட்டுடைய ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, எல்லா கட்சிகளும் மூக்கில் விரல் வைத்து பார்த்த மாநாடு. ஒட்டுமொத்தமான ஊடகத்தார்களும், சமூக வலைதளவாசிகள், செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் யாராலையும் விமர்சிக்க முடியாத ஒரு மாநாடு திருச்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றுச்சு. அதுதான் மாநாடு எப்படி நடத்துருங்கிற மாநாடு. ஏன்னா 15 வருஷ அரசியல் தான். அதே அண்ணன் திருமாவளவன்ட்ட அண்ணன் சீமான் பயணிச்சிருக்காரு, ஐயா ராமதாஸ் கூட பயணிச்சிருக்காரு, ஐயா வைகோ கூட பயணிச்சிருக்காரு. இவங்ககிட்ட தான் பயணிச்சு தான் வந்தார். அதனால் இவங்க என்ன பிழை செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும். இவங்க என்ன பிழை செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த பிழைகளிலிருந்து பாடம் கட்டு கொண்ட ஒரு தலைவர், அவருடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு, இவங்கெல்லாம் தலைவராக இவரோட பயணிச்சார், அவ்வளோதான். இவங்க யாரும் தலைவராக ஏற்றுக்கலை. அவர் தலைவராக ஏற்ற ஒரே தலைவர் உலகத்தின் மது அருந்தாத, புகைப்பிடிக்காத, ஒழுக்கத்தை சிறந்த இராணுவத்தை கட்டமைத்த, தமிழ் தேசிய இராணுவத்தை கட்டமைத்த அந்த தலைவற்றிலிருந்து அரசியலை கற்றுக்கொண்டதால், ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டதால், ஒழுங்கை, பெர்ஃபெக்ஷனை கற்றுக்கொண்டதால 15 ஆண்டு காலமாக ஒரு கட்சியை கட்டமைத்து அந்த கட்சியினுடைய மாநாடு மிக நேர்த்தியாக நடந்துச்சு.
தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி இப்படி ஒரு மாநாடு நடத்துது திருச்சியில். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு சொல்லி திருமாவளவன் மாநாடு நடத்துறாரு தலையில. மாநாட்டின் தலைவர் திருமாவளவனே பேச முடியாமல் கிளம்பி போகிறாரு. மாநாட்டுடைய தலைவர் திருமாவளவனே 13 நிமிஷத்தில் 3 நிமிஷம் தான் பேச முடியுது. 125 தீர்மானத்தை வாசிக்க முடியலங்கிறாரு. ஒருவேளை 125 தீர்மானம் வாசிச்சிருந்தா என்ன இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. கரூரில் நடந்தது நேற்று உளுந்தூர்பேட்டையில் நடந்திருக்கும். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் 125 தீர்மானங்களை நாம் வரையறுத்திருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் இங்கே படிக்க இயலாது. ஆதலால் ஒரு சில தீர்மானங்களை இங்கே நான் வாசிக்க விரும்புகிறேன். தம்பி, இந்த இடத்துல இருக்கிறவங்க இறங்கினாதான் நிகழ்ச்சி நடக்கும். தொண்டை ரெண்டில அப்படியே அவங்க எல்லாத்தையும் அள்ளுங்க, பின்னால் தள்ளுங்க. அப்படியே கருப்பு சட்டை போட்டோம், தள்ளுங்க, எல்லாத்தையும் தள்ளுங்க, புஷ் பண்ணுங்க, தள்ளுப்பா. ஆர்வ மிகுதியில் மேடையை நோக்கி தொண்டர்கள் வருவது இயல்பு தான், எல்லா கட்சியிலும் நடக்கும். ஆனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு பாலிடிக்ஸில், கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியலில், கொள்கை சார்ந்த ஒரு அரசியலில் கட்சியின் தலைவன் சொல்கிற பொழுது அப்படியே கேட்பான். ஆனால் திருமாவளவன் மேடையில் சொல்கிறாரு, ஒருத்தன் கேட்கல. ஆனால் அதில் என்னென்னா அவருடைய கொள்கை என்ன, அதை அவன் அப்படியே செயல்படுத்துகிறான். அடங்க மறு, அவர் சொல்லியும் அடங்க மறுக்கிறான். அத்துமீறு, இந்தா ஓண்டே அத்துமீறு, நான் அத்துமீறான். திமிரி எழு, இந்தா எழுறேன், திருப்பி அடி, இந்தா அடிக்கிறேன். அடங்க மறு, அத்துமீறி, திமிரி எழு, திருப்பி அடினாரு. இப்போ அவன் அண்ணன் திருமாவளவன்கிட்டே அடங்க மறுக்கிறான், அவர்கிட்டயே அத்துமீறான். அதான் பெரிய கொடுமை. அதாவது கொள்கையை அவனை பொறுத்த வரைக்கும் என்ன கொள்கை, அடங்க மறு அத்துமீறு, இந்தா அடங்க மறுத்து அத்துமீறிறேன், அடங்க மறுத்து அத்துமீறி மேலே ஏறுறேன், அடங்க மறுத்து அத்துமீறி சேர தூக்கிட்டு சேர மேலே ஏறுறேன், அடங்க மறுத்து அத்துமீறி ரேம் மேலே ஏறுறேன், அடங்க மறுத்து அத்துமீறி உங்க மேலே ஏறுறேன். அடங்கா சிறுத்தைகளே, உங்கள் எழுச்சியை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி, இது சவுண்டு கொஞ்சம் நல்லா வைப்பான். சவுண்ட் சிஸ்டம் யார் வச்சிருக்கா? மழை பெய்யும் என்கிற அச்சம் இருக்கிறது. நீங்கள் ஒத்துழைத்தால் தான் மாநாடு சிறக்கும். மேடையில் ஏறுவதற்கு தயவு செய்து யாரும் முயற்சிக்க வேண்டாம். ஏற்கனவே 234 மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் என்று 500 பேருக்கு இங்கே மேடையில் இருக்கைகள் போட்டு இருக்கிறோம். அவர்களை எல்லாம் நாம் புதிய பொறுப்பாளர்கள் என்கிற முறையில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றுதான் திட்டமிட்டோம். மழை பெய்யும் நிலையில் விரைந்து நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியிருக்கிறது. இப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும். மேடையில் நாற்காலி நிற்கிறவங்களாம் கீழே இறங்கி நில்லுங்க. நாற்காலி மேலே நிற்காதீங்க. யார் பாடுறது? பொதுவாக அந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களில் தலைவர்களுக்கு பின்னாடி சூழ்ந்திருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், தலைவர்களுக்கு பின்னாடி சூழ்ந்திருப்பாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் தலைவர்களுக்கு பின்னாடி சூழ்ந்திருப்பாங்க. அப்புறம் இந்த நெருக்கடியான எல்லா கட்சி, அனைத்து கட்சி கூட்டங்களில் இப்படி சூழ்ந்து நிற்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மாநாட்டில் இப்படி சூழ்ந்துருந்து மாநாட்டில் ஏற்கனவே ஒரு 2000 பேர் மேடையில் உட்காந்துருக்காங்க. கட்சி இருக்கிற மொத்த பேரும் மேலே உட்காந்துச்சு, பொறுப்பாளர் பூரா. அது இல்லாமல் அவங்க மட்டும் தான் உட்காருவாங்களா? எல்லாரும் இந்நாட்டு மன்னர்களையா, எங்களுக்கும் சட்டம் தெரியும், நாங்களும் ஏறுவோம்யா, நாங்கள் நன்கூட கொடுத்துருக்கோம்னு சொல்லி மொத்த பேர் ஏறிட்டான். இதில் இந்த மாநாட்டில் எதுவுமே நடைபெறலையா? ஒன்று நடைபெற்றுச்சு. என்னது? திரள்நிதின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை மக்களிடத்திலிருந்து, வெகுசன மக்கள்கிட்ட, பாமர மக்கள்கிட்ட, எந்த மக்களுக்காக அரசியல் பண்ணுறோமோ அந்த மக்கள்கிட்ட ஒரு கட்சி நிதி பெறுவது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணைய விதிகளின் அடிப்படையில் தவறு கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் தவறு கிடையாது. பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொண்டால் வருமான வரியை முறையாக தாக்கல் பண்ண போகிறாங்க. கட்சியினுடைய வரவு செலவு கணக்கை வெளியிட போகிறாங்க. அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி கிரவுட் ஃபண்டிங், திரள் நிதியை பெற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த திரள் நிதியை இழிவுபடுத்தக்கூடிய தமிழ்நாட்டுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கள்ளக்குறிச்சியினுடைய பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆனால் கள்ளக்குறிச்சியில் மட்டும் திரள்நிதியை கேலி பேசுகிற, திரள்நிதியை கிண்டடிக்கிற வன்னியரசு அவர்கள் இந்த மாநாட்டிற்கு 25 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி விசிகா கட்சிக்காரங்களையே சமூக வலைதளங்கள் எழுதிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சி பொறுப்பு அமைச்சர், கள்ளக்குறிச்சிக்கூடிய அத்தனை தொழிற்சாலை தொழிலதிபர்கள், அனைத்து கட்சி பிரமுகர்கள், பெரிய பெரிய விஐபிகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், அத்தனை பற்றியும் அரசு ஒப்பந்தக்காரர்கள் அத்தனை பேர்ட்டையும் மாநாடு வச்சிருக்கோம், பெரிய பாளையத்தம் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம் அப்படின்னு சொல்லி மாநாடு வச்சிருக்கோம்னு சொல்லி பொறுப்பு அமைச்சர் கேட்டார்னு 25 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கு.
திறநிதின்னு சொல்லிங்களே, இப்போ இந்த மாநாட்டுக்கு மொத்த நிதி எவ்வளவு என்பதை மரியாதைக்குரிய சகோதரர் வன்னியரசு வெளியே சொல்லுவாரா? விசிகாவுடைய அஃபிஷியல் பேஜ் ஒன்று இருக்குது, அதாவது இணைய பக்கம். இந்த இணைய பக்கத்தில் தேடி உள்ளே போனால் முதல்ல வருவது என்ன தெரியுமில்ல? நன்கொடை. வெல்கம் டு நன்கொடை பேஜ். நன்கொடை தான் முதல்ல வரவேற்குது. இவங்க அடுத்தவங்களை கேள்வி பேசுகிறாங்க. நீங்கள் நன்கொடை வாங்கினா இனிக்கும், நாம் பூச்சி திறநிதி வாங்கினா கசக்குமோ? இப்போ எதுக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு? இந்த பாஸ் என்ற பாஸ்கரன் கேட்குற மாதிரி, எனக்கு இப்போ எதுக்காக பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ் தேசிய மாநாடு எதுக்காக? தமிழ் தேசியம், தமிழர் நலன், தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் என்று பேசினால், எழுதினால் நினைவுக்கு வருவது நாம் தமிழர் கட்சி. தமிழ் தேசியம் அப்படின்னாலே சீமான், அது ஒரு பெரிய பிராண்டாக மாறிடுச்சு. உண்மையாக பாமர மனிதர்களுக்கும் எளிய மனிதர்களுக்கும் கடைகோடி தமிழனுக்கும் தமிழ் தேசியம் என்றால் என்ன, தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன என்பதை கடந்த 15 ஆண்டுகளில் எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு தலைவர் போய் கொடுத்துட்டார். தமிழ் தேசியம்னா ஒரு அரங்குக்குள்ளே பேசுவாங்க, ஒரு ஜோல்னா பை போட்டு பேசுவாங்க, ஒரு பைஜாமா போட்டிருப்பாங்க, 100 பேர் கூடுவதே மாநாடுன்னு அறிவிச்சுக்குவாங்க. தன்னுரிமை மாநாடு, தன்னாட்சி மாநாடு, தன்னெழுச்சி மாநாடுன்னு போட்டுக்குவாங்க. 100 பேருக்குள் இருந்த மாநாட்டை, தமிழ் தேசியத்தை, அரங்கத்திற்குள் இருந்த தமிழ் தேசியத்தை, கல்யாண மண்டபத்திற்குள் இருந்த தமிழ் தேசியத்தை வெகுசன மக்கள்கிட்ட, பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை அரசியல்படுத்தி, அதை அரசியல் கட்சியாக மாற்றி, அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றியது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அண்ணன் சீமான் அவர்கள். இப்போ அது இவருக்கு தடையா இருக்கு. இப்போ அதையே நம்மளும் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் இருக்கு, கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு, உங்ககிட்ட இருக்க மாதிரியே இருக்கு என்று அண்ணன் சீமானுக்கு காட்டுவதில்லை, தாவேக்கோட தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு காட்டணும். ஏன்னா இப்போ அவர் கொஞ்சம் அன்புமணி பக்கம் லைட்டாக சாயிராப்புல, அன்புமணி இவர் பக்கம் மைல்டாக சாயிராப்புல. இப்போ அதை தடுக்கணும் அப்படின்னா எங்ககிட்டையும் முடி இருக்கு, நாங்களும் சீவோம்டா அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்தி இன்னைக்கு காலையில் பாருங்க, மாநாடு நடத்துகிற அடுத்த 24/7 தமிழ்நாடு முதலமைச்சர் போய் அண்ணன் திருமாவளவன் பார்த்துருக்காரு. எதுக்காக? இந்த மாநாட்டில் அவர் எந்த பிரகடனமும் அறிவிக்கல. கச்சத்தீவை மீட்போம், முல்லை பெரியாரை மீட்போம், காவிரியை மீட்போம், தமிழ்நாட்டை மீட்போம், தமிழ் ஈழத்தை மீட்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு இது முழக்கம்தான். இன்றுமல்ல அடுத்த வருகிற தேர்தலிலும் சகோதரர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அந்த கூட்டணியில் இருப்போம். கூட்டணியை உறுதிப்படுத்த ஒரு மாநாடு. இன்று ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, நாளை இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு இருக்கக்கூடிய கட்சியாக விசிகா இருக்கிறது. நாளைக்கு தமிழ்நாட்டையே ஆளப்போற கட்சியாகவும் விசிகா இருக்க போதும்னு கீழே 2 பேர் சிரிக்கிறான். எதுக்கு சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. விசிகாவில் எனக்கு தெரிஞ்சு நிறைய அண்ணன்மார்கள் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க, நம்ம மேலேயும் பேரன்பு கொண்ட நிறைய பேர் இருக்காங்க. விசிகாவில் பார்த்தாங்கன்னா கட்டிப்பிடிச்சி ஒரு அன்பை பரிமாறிக்குவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கள யாரையுமே இந்த மேடைகளில் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறது, ஒரு கடிதத்தை கூட வாசிக்க விடலை. ரஜினிகாந்திற்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் 2-3 பேர் இவருக்கு வந்து இந்த வாழ்த்து கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த வாழ்த்து கடிதத்தில் இவரே உட்காந்து வாசிக்கிட்டு இருக்காப்புல. ரஜினிகாந்த் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று முதலில் நீங்கள் தமிழ்நாட்டில் அறைகூடுத்தல், நீங்கள் தான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு தம்பி இறங்கு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. பின்னாடி இந்த பிஜிஎம் போகும்ல, இளையராஜா பிஜிஎம் போயிட்டு இருக்க மாதிரி அது ஒரு பக்கம். இந்த மொத்தம் 3 மணி நேரம் மாநாடு, 3 மணி நேரம் நடந்துக்கு. 3 மணி நேரத்திலும் பிஜிஎம் போல, தம்பி இறங்கு, கருப்பு சட்டை இறங்கு, லைட்டு மேலே ஏறாத, எல்இடி மேலே ஏறாத, மேடை மேலே ஏறாத, ரேம்பு மேலே ஏறாத, படி மேலே ஏறாத, உட்காரு. இது பிஜிஎம் வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில தான் மாநாடு நடக்குது. ஸோ நீங்கள் மாநாடை தனியாக, இந்த பிஜிஎம்ஐ தனியாக பிரிக்க முடியாது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடியோவுக்கு கொடுத்தா தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம். மற்றபடி இந்த மேடை மேலே ஏறாத, ரேம் மேலே ஏறாத, படி மேலே ஏறாத, எல்இடி மேலே ஏறாத, இதுக்கு இடையில தான் இந்த மாநாடு நடக்குது. இதுக்கு இடையில தான் திருமாவளவன் கடிதத்தை வாசிக்கிறாப்புல, அவர் தீர்மானங்களை வாசிக்கிறாப்புல. இது எல்லாம் அதுக்கு இடையில சைமல்டேனியஸாக போய்கிட்டு இருக்கு. பிஜிஎம் ஒரு பக்கம், இந்த வாய்ஸ் ஒரு பக்கம், அப்படி ஒரு மாதிரி ஒரு கொலாப்ஸ்டாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே வந்து டிஸ்கஸ்டிங்காக இருப்பாங்கல்ல, அது டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. இதை பார்த்து முடிக்கிறீங்க பல மணி நேரம் இருக்கா பார்த்துக்கோங்க. ஏன்னா எதை பிரிக்கணும் இல்லையா, என்ன பேசியிருக்காங்க, என்ன கோரஸ் விழுந்திருக்கு, அப்படி தனித்தனியாக பிரிக்க வேண்டியிருந்துச்சு. அந்த அளவுக்கு யாரையுமே பேச விடாமல் அவரே 13 நிமிஷம், 13 மணி நேரத்தில் ஒரு 30 நிமிஷம் கிட்ட பேசினாப்புல, 13 நிமிஷம் கடைசியாக பேசினார், மொத்தமாக ஒரு 3 நிமிஷம் பேசினாப்புல. பேசி ஒரு வழியாக அந்த மாநாட்டிலிருந்து தப்பித்து சென்றார் அண்ணன் திருமாவளவன். ஹலோ 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 தோழர்களே, அப்படியே உட்காருங்க. இந்த இடத்துல நிற்கலாம், அப்படியே உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் பேச போகிறேன், உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க ப்ளீஸ். அப்படியே உட்காரு தம்பி, உட்காருங்க.
அப்படியே மேடையில் இருக்கலாம், அப்படியே உட்காருங்க. மேடையில் இருக்கவங்களா அப்படியே உட்காருங்க. நீங்க போய் உட்காருங்க. தம்பி உட்காருப்பா. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா பின்னால உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். உட்காரு. நம்மிடையே சில நிமிடங்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு இந்த இடத்துல இருக்கிறவங்க தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க. ரைட், உன் படம் பார்த்துட்டேன். போய் உட்காரு ப்ளீஸ். போய் உட்காருப்பா. இப்போ நீங்கள் மறைச்சிருந்தீங்கன்னாக்கா அங்கே எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க. கீழே உட்காருயா. இந்த ரேம்பில் இருக்கவங்களாம் கீழே உட்காரு. அப்படியே உட்காருங்க. கொஞ்சம் நேரம் உட்காருங்க ப்ளீஸ். முன்னால வர்றது முயற்சிக்காதீங்க. உட்காருங்க. உட்காரு தம்பி, உட்காருப்பா. ஏய் கருப்பு சட்டை தொண்டரணி உட்காரு. கீழே உட்காரு. கவிஞர் பெருமக்களோடு அவர் கவியரங்கம் நடத்த இருக்கிறார். தம்பி இந்த ஏடி பின்னால் நிற்கலாம் இறங்கு. எல்இடி பின்னால் மேடையை நிற்கிறவனா இறங்கலாம். இந்த ரேம்ப்ல நிற்கிறவனா கீழே இறங்கி நில்லுங்க தயவு செய்து. நான் மறுபடியும் அங்கே வர வேண்டி இருக்குது. அதனால எல்லாரும் இறங்குங்க. மேடையில் முதல்ல கருப்பு சட்டை போட்டவங்க பூரா பின்னால போங்க. யாரும் முன்னால உட்காராதீங்க. இந்த பக்கத்தில் தயவு செய்து போங்க ப்ளீஸ். நீ மேடை வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. தம்பி எவ்வளவு நேரம் இப்படி நீங்க இருப்பீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு நாற்காலி போட்டிருக்கல, நாற்காலியில் உட்காரலாம்ல. தம்பி நீங்க கீழே இறங்கினது ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி நான் மக்களை பார்த்து பேச முடியும்? இந்த ரேம்பில் நிற்கிறவங்களா கீழே இறங்குங்க. ஏம்பா நீங்க கருப்பு சாட்டை போட்டோம்னா உள்ள போய் எல்லாத்தையும் இறக்குங்க. விக்கிரவாண்டியில் விஜய் அவர் நடத்தின மாநாடு தான் ஒஸ்ட் மாநாடுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாநாடை பார்த்த பிறகு அவங்க கொஞ்சம் பரவாயில்லப்பா. அவங்க கொஞ்சம் டீசென்ட். அவங்க மேலே ஏறல, ரேம்ப் வரைக்கும் தான் போனாங்க. இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. இப்போ இதை பீட் பண்ணுறதுக்கு வேற யார் மாநாடு போகிற போகிறன்னு தெரியல. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டை உளுந்தூர்பேட்டையுடைய விசிகா மாநாடு பீட் பண்ணியிருக்கு. இப்போ விசிகா மாநாடு பீட் பண்ணுறதுக்கு யார் தமிழ்நாடு இருக்கானே தெரிஞ்சு இல்லை, இப்போதைக்கு இல்லை. யாராவது புதுசாக உருவாகி வந்தால் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு மாநாடு எப்படி நடத்தக்கூடாது, ஒரு தொண்டர்களை எப்படி உருவாக்கக்கூடாது, ஒரு தொண்டர்களை எப்படி வழிநடத்தக்கூடாது, கட்சி தலைவனை மதிக்காத தொண்டர்களை வழிநடத்த தெரியாத தலைமை தமிழ்நாட்டில் விசிகா தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஹையஸ்டா இருக்கு. அப்பா ஸ்டேஜ்ல கரண்ட் அடிக்குது, யாரும் அங்க கை வைக்காதீங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிறது, கண்களுக்கு புலப்படுகிறது. கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது காலத்தின் அவசியம். இந்த ரேம்ப் வாக்ல இருக்கவங்களா தலைவரின் சொல்லுக்கிணங்க கீழே இறங்கணும் அப்படின்னு தலைவர் பலமுறை சொல்லிட்டாரு. எல்லாரும் தலைவர் குரலுக்கு செவிமடுத்து கீழே இறங்கவும். தம்பி பின்னாடி அப்படியே சாயுது, எல்இடி சாயுது. கீழே இறங்க. ஏய் கீழே இறங்குப்பா தம்பி. எல்இடி சாயுது, கீழே இறங்க. கீழே ஆடுதுப்பா. இந்த ரேம்ப்ல இருந்து கீழே இறங்க. ஏய் தம்பி, ஏய் இது மேலே ஏன்பா நிக்கிற? நிகழ்ச்சி நடக்கணுமா நடக்கூடாதா? ஏன்பா பேசுறீங்க? ஏய் பாப்பா ஏங்கடா. என்னப்பா இப்ப நிகழ்ச்சி நடத்த தலைவர் பேசணும் இல்லைங்க, அங்க நின்று பேசணும். ஏப்பா அவன் கீழே இருக்குப்பா. சார் அவன் பசங்க கீழே இருக்குங்க. காத்திருக்கக்கூடிய நமது வெற்றி மாநாட்டை துவங்க இயலும். தோழர்களே, சிறுத்தைகளே, அமைதி காத்து ரேம்ப் வாக்கில் இருந்து இறங்குங்கள். அப்புறம் மே 18 நவம்பர் 27 இந்த 2 நாட்களும் தமிழ் தேசியத்திற்கான, தமிழ் தேசியர்களுக்கான மிக முக்கியமான நாள். மே 18 இன அழிப்பு நாள், இனப்படுகொலை நாள். அது இன எழுச்சி நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 27 மாவீரர் நாள். அது தமிழ் தேசிய இனத்தினுடைய மிக முக்கியமான நாள். நவம்பர் 26 தலைவருடைய பிறந்தநாள். தலைவர் பிறந்தநாள், தமிழன் தலை நிமிர்ந்த நாள். இது கொண்டாடப்படுது. அது என்ன ஆகஸ்ட் 17? தமிழ் தேசியம்னா மே 18, நவம்பர் 26, 27. இல்லை நவம்பர் 1 தமிழ்நாடு நாள், அது தமிழ் தேசிய எழுச்சி நாளாக கூட கொண்டாடலாம். பொங்கல் அதை முன்னிட்டு வள்ளுவர் தினம் வருகிறது, அதை தமிழ் தேசிய நாளாக, தமிழ் தேசிய எழுச்சியாக கொண்டாடலாம். இல்லை உலக தாய்மொழி நாள் இருக்கு, அதை தமிழ் தேசிய எழுச்சி நாளாக கொண்டாடலாம். ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகளுடைய நாள், மொழிப்போர் நாள், அங்கே தமிழ் தேசிய எழுச்சி நாள் கொண்டாடலாம். ஆகஸ்ட் 17 திருமாவளவனுடைய பிறந்த நாள், திருமாவளவன் எழுச்சி நாள் கொண்டாடுங்க. விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி நாள் கொண்டாடுங்க. அதுன்னு தமிழ் தேசிய எழுச்சி நாள். நீங்கள் பேசியிருப்பது தமிழ் தேசியமா? நீங்கள் நேற்று பேசிய தமிழ் தேசியமா? வந்திருக்கவர்கள் தமிழ் தேசியோட உணவோடு வந்திருக்காங்களா? யாராவது ஒருத்தர் நிதானமாக இருந்தாங்களா? அண்ணன் திருமாவளவனுடைய 30 ஆண்டு கால அரசியலில் எனக்கு பாடுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆனால் அவர் 30 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியல் பண்ணியிருக்காரு. 30 ஆண்டு காலம் நீங்கள் என்ன அரசியல் பண்ணீங்க என்பதை அந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் கேளுங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து